இப்போ விஜய் நிற்கிறாருன்னா விஜய் நிற்கிற தொகுதியில் ஒரு கால் விஜயுடைய இதுக்கு வந்து வைக்கலாம். அவர் அவர் எங்கே நின்னாலும் அவருக்கு எதிரில் வந்து திமுகலேருந்து தூத்துக்குடி ஜோயிலை நிற்க வைக்க போகிறதா ஒரு கருத்து. அதனால் வந்து இப்போது ஜோயில் நிற்கிறதுனால ஜோயில் வந்து ஜெயிச்சுடுவான்னு நம்ம அப்படி பேசலை, சொல்லணும் டஃப்பாக இருக்கும். இல்லை இனிமேல் விஜய் அந்த பெரம்பூரில் போட்டிக்கிறான்றது அந்த தொகுதி மட்டும் தனித்துவமாக தெரியுமோ இனி தேர்தல் முடிகிற வரைக்கும் பெரம்பூர்னு. ஆமாம், அது என்ன பெரம்பூர் அது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கிய தலைவர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்னு எல்லாருக்கும் அது ஒரு பார்வை இருக்கும். அது மாதிரி எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அங்கே நிற்பாரு. சீமான் காரைக்குடி. இப்போ இந்த 4 தொகுதியும் நிச்சயமா மக்கள் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். லாத்திகுளத்தில் ஒரு பெண் வந்து இதான போது அந்த 12ஆம் வகுப்பு பெண் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் அந்த அவங்க உடலை வாங்க மறுக்கிறாரு. ஏன்னா குற்றவாளியை கைது பண்ணுவோன்னு எம்எல்ஏ வந்து அங்கிருந்து நகரவே மாட்டேன்னாரு. அப்புறம் நைஸாக எஸ்கேப் ஆகி போட்டார் திமுக எம்எல்ஏ. மறுநாளைக்கு கனிமொழி அம்மையார் அவங்க எம்பின்ற முறையில் வந்து போனாங்க. அவங்களையும் விரட்டி அமிச்சு எனக்கு தொண்டை அடைக்குது, பேச முடியலன்ட்டு அங்கேருந்து நான் போய் அப்புறம் ஏர்போர்ட்டில் போய் பேசுனாங்க தூத்துக்குடியில். இந்த நிலைமையில் இளம் பெண்களை கவருவதற்காக திமுக அணின்னா நம்ம துணை முதல்வர் நம்ம அவர் தலைமையில் இருக்காருன்னா சரி, நமக்கு புரியுது, அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. பட் இதை வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவன் வந்து வேற விதமாக மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. செந்தில் பாலாஜி தான் வந்து குழப்பம் விளைவித்ததற்கு அவருடைய ஆட்கள் தான் காரணம் என்று ஒரு போட்ட தகவல் விஜய் வந்து அந்த விசாரணையில் குறிப்பிட்டதாக பத்திரிகை தகவல்கள் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு, ஏங்க உங்கள் பேர் சொல்கிறாங்களே, உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்கா? ஏதோ உங்கள் அறக்கட்டளை போட்ட வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க யாரோ. அப்புறம் அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து சிபிஐ விசாரணைன்னு வீடியோலாம் எடுத்திருப்பாங்க, அந்த வீடியோலாம் சீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த ஆட்கள்லாம் இதில் உங்கள் ஆள் அவங்களுக்கு தெரியாதா? இல்லை, இது நம்ம மீடியாக்கள்ல பேசுவோம், செந்தில் பாலாஜியோட ஊருன்றதை மட்டும் அடிப்படையாக வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ விசாரணை வரைக்கும் அவர் போறாரு. இல்லை, அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை தகவல்கள் விஜய் வந்து சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். அதான் கேட்குறேன், எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கூட முடியாது. இல்லை, அதுதான் சொல்றேன். விஜய் சில இந்த மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் விசாரணையில் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜியை நோக்கி பிடி இருக்கிறதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது அரசியல் வட்டாரத்தில். விஜய் பக்கத்துலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் தரப்புலேருந்து ரஜினி வந்து அது பேசுனதே போய் அந்த பாட்டில் நடுவில் பேசுனதுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 100 ஸ்வீட் பாக்ஸு? 100 100 ஓகே ஸ்வீட் பாக்ஸு கொடுக்கப்பட்டது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகளை சிதற விடுவோமா சார்? ஐயா, நீங்கள் அதாவது அங்கங்கே கூட்டணிலாம் சிதறி இருக்குன்றதுனால கேள்வியிலையும் சிதற விடுறீங்க. சிதறக்கூடாதா? நீங்கள் நான் சுகா கேட்குறீங்க, ரைட்டு கேளுங்க. ஓகே சார், முதல் கேள்வி சேலத்திலிருந்து ராஜேந்திர பாபு கேட்கிறார். இளம் பெண்களை கவர திமுகவில் புதிய அணி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தொடங்கப்பட்டுள்ளதாமே. இளம்பெண்களை கவர்றதுக்கு மட்டும் இது வேறையா? இருக்கிற அலங்கோலத்தில் இது வேற ஒரு அடகலமா? ஏன் சார், நல்லா தானே சார் இருக்கு? இல்லைங்க, ஏற்கனவே இப்போதான் மாணவர் அணியில் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் தலைவரா. அவர் வந்து ஏதோ ஒரு 35 பெண்களுக்கு வந்து ஆபாச மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு, அந்த ஆபாச மெசேஜ் எல்லாம் என்னென்னு கூட வந்துச்சு. அவர் என்னமோ இல்லவே இல்லை, நான் ரொம்ப அது கூட ஒரு அவதூறு செய்தி தான் சார் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 2 பக்கத்துலயும் உள்ள செய்தி நம்ம எது நியாயம், இது வந்து அவதூறு செய்தின்னு. ஆனா அவர் அனுப்பிச்ச செய்தி என்ன அப்படின்றதே வெளியில வந்துச்சு. அதாவது சொல்லப்படுற செய்தி அது உண்மையிலேயே அவருடைய வாட்ஸ்அப்லேருந்து தான் போச்சா, அவர் வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி யாராவது, இதெல்லாம் வந்து நம்ம என்ன இதுவா சிபிஐயா இல்லை வந்து விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆமாம், நம்ம வந்து இதான் சொல்லப்படுதுன்னு 70 - 1 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறாரு. 69 அப்படின்னு அவங்க பதில் சொன்னோன்னே உடனே வந்து 69 என்னன்னு தெரியுமா? என் வயசுக்கு எனக்கு பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. இதை 69 என்னன்றதை பற்றி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதை மாதிரிலாம் வந்த உடனே அவங்களும் வந்து அவர் வந்து அவதூறுன்னு இல்லையே,
கனிமொழி அம்மையார் அவங்க எம்பி அவங்க தலைமையில் ம் ஒரு அந்த விசாகா கமிட்டின்னு அதாவது ஒரு பாலியல் ரீதியான வந்து குற்றச்சாட்டுகள் வந்தால் விசாகா கமிட்டி அமைக்கணும்னு ஒரு இது இருக்குது ஆல் இண்டியா ரூல். அந்த இதை மனசில் வச்சு அவங்க வந்து கனிமொழி அவர்கள் ஒரு ஏன்னா அதில் விசாகா கமிட்டியில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்படும் போது ஒரு பெண்ணை வைத்து தான் விசாரிக்கணும். அவங்க கனிமொழி ஒரு மூத்த தலைவர் அவங்கள வச்சு விசாரித்து அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறது என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்வர் வந்து அவர் அந்த மாணவர் அணியிலிருந்து அவர் எடுத்துட்டு வீரமணின்னு ஒரு பெண் அவங்கள வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஏதோ நான் பழிவாங்கப்பட்டேன் என் மேல அவதூறு இல்லை அவதூறு ஏன்னு சொல்கிற காரணம் என்னன்னா அவங்க அந்த அனுப்பின மெசேஜை சாட்டில் எடுத்து பார்க்கும்போது எடிட் பண்ணுற மாதிரி அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஒரே நேரம் எல்லாம் இருந்தனால தான் அந்த அவதூறு வந்து நம்ம பேசாமல் இருக்கணும். நம்ம வந்து அவரை வந்து அனுப்பிச்சாரா இல்லையா அது நமக்கு தெரியாது. அது விசாரணை அடிப்படையில் உண்மை. ஆனால் ஏற்கனவே அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாறி வந்த உடனே தில்லையில் ஆடும் நடராஜர் வந்து ஏன் காலை தூக்கிட்டு ஆடுறாருன்னு ஒரு விஷயம் கொச்சையாக பேசினார். அப்போவே ரொம்ப இந்துக்களின் மனம் புண்படுற மாதிரி பேசினார். அப்போ தான் அவர் நோட் பண்ணி சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்போக்ஸ்மேன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாணவர் அணி அவர் உடனே அன்பில் மகேஷ் உதயநிதி துணை முதல்வரோடலாம் நெருக்கமாயிட்டார். இப்போ இதை வந்து அவர் ஆராசா வந்து தான் வந்து ஏதோ ஒரு இவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஆராசாவை ரொம்ப ஏற்று பேசிட்டார் இவர். இந்த மாதிரி ஏதோ உள்குத்தில் தான் அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் வந்து அந்த மாதிரி அவதூறாக பேசலை அப்படின்னு ஒரு தரப்பு அவர் தரப்பும் அதை ஓட்டி சிலரும் சொல்கிறார்கள். ஏன்னா கனிமொழி அம்மையார் வந்து விசாரித்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அதில் தப்பு இருக்க முடியுமா அப்படின்னு இன்னும் திமுகவில் இன்னொரு தரப்பும் சொல்லுது. நம்ம பேசுறது ரெண்டு தரப்புமே திமுகக்குள்ளேயே. நான் என்ன சொல்கிறேன்னா இப்படிப்பட்டது இருக்கு. நம்ம பேச வேண்டியது இதுல புதிய அணி எதுக்கு இது பெண்களை பேசுறது என்னன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, அது உண்மையா இல்லையாங்கிறத தாண்டி ஊர் பூரா வந்து விளாத்தி குளத்தில் பிரச்சனை. விளாத்தி குளத்தில் ஒரு பெண் வந்து இதான போது அந்த 12ஆம் வகுப்பு பெண் வந்து 6 நாள் ஆச்சு இன்னும் அந்த அவங்க உடலை வாங்க மறுக்கிறார்கள். ஏன்னா குற்றவாளியை கைது பண்ணுவேன்னு எம்எல்ஏ வந்து நான் அங்கிருந்து நகரவே மாட்டேன்னாரு. அப்புறம் நைஸாக எஸ்கேப் ஆகி போட்டார் திமுக எம்எல்ஏ. மறுநாளைக்கு கனிமொழி அம்மையார் எம்பி அவங்க எம்பின்ற முறையில் வந்து போனாங்க. அவங்களையும் விரட்டி அமிச்சு எனக்கு தொண்டை அடைக்குது பேச முடியலன்ட்டு அங்கேருந்து நான் போய் அப்புறம் ஏர்போர்ட்டில் போய் பேசுனாங்க தூத்துக்குடியில். இல்லை எதுக்காக சொன்னேன்னா இப்படி இது வந்து இப்படியெல்லாம் இருக்கும்போது இளம்பெண்களை கவர. ஆமாம் இது வந்து இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வருது. வீரவநல்லூர் திருத்தணி பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. அங்கே கஞ்சா அடிச்சுட்டு ஒரு 20 பேர் கொண்ட கும்பல். 20 பேர்ன்றது பெரிய கும்பல். ஒரு பள்ளிக்கூட மாணவி வந்து வீட்டுக்கு போகுது, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. அதை துரத்திக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு டக்குன்னு போய் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே புந்து ஒளிஞ்சிருச்சு. அது அவங்க வீடா இல்லை ஒரு தெரிஞ்சவங்க வீடா இல்லை யார் வீட்லேயே போய் ஏதாவது துரத்திட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு பெண் வரும்போது ஒரு சின்ன ஒரு மாணவி வரும்போது யாராவது இடம் இவங்க அதனால் என்ன பண்ணாங்க, அந்த தெரு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற பூரா எல்லா வீட்லேயும் உள்ளே பூந்து கண்ணாடியெல்லாம் உடச்சி. அப்போ அந்த பொண்ணை தனியாக அந்த பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணி வரல, அங்கே இருக்கிற ஒரு பொம்பளைங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள துரத்திக்கிட்டு போய் அப்போ ஒரு நைட்டி போட்டுட்டு ஒரு அம்மா ஒரு கர்ப்பிணி அவங்கள பார்த்தா ஒரு 35 வயசு இருக்கும். அவங்க பார்த்தாலே கர்ப்பிணின்னு தெரியுது, வயிறை பார்த்தா தெரியுது. அவங்க வந்து பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து அங்கங்கே வேறு தெருவில் மாறிக்கிது வேறு எங்கேயோ ஓடுறாங்க. இப்படி வீடு வீடாக பூந்து பெண்களை வேட்டையாடி இருக்கிறது ஒரு கஞ்சா அடித்த ஒரு கும்பல். இதில் இப்போ வந்து இந்த 20 பேரில் வந்து ஒரு 4 பேர் ஒரு 16 வயது சிறுவன் உட்பட. கவனிங்க, ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இதில். கவனிங்கன்னு சொல்கிறது என்னென்னா இப்போ வழக்கமான ட்ரெண்ட் அது கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் முன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வந்து ரைட்டு, காட்டுக்கு ஒதுங்க போனால் வந்து அங்கே வந்து கற்பழிச்சிடுறான். 62 வயது மூதாட்டி, நேற்று நியூஸ்லேயே பாருங்கள், ஒரு 62 வயது மூதாட்டி. அந்த மூதாட்டியை வந்து வீட்டில் தனியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே பூந்து போன வாரத்தில் வந்து 74 வயசு ஒருத்தரை வந்து வீட்டுக்குள்ளே பூந்து சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 80 வயசு 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு குழந்தை. இப்படி இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த போதையெல்லாம் வந்து கஞ்சாலாம் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக இருக்குது. நம்ம அதில் வித்தியாசப்படுறோம் கருத்தில்.
மது வந்து 30 வருஷமா இருக்கு. அதுவும் ஆரம்பிச்சு வச்சது ஐயா கலைஞர் தான். முதல்ல அதை திறந்து விட்டது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாருமே வரிசையாக வந்து மதுக்கடைகள் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. நம்ம வந்து ஆனால் ஆரம்பிச்சு வச்ச இனாகுரேஷன் ஐயா கலைஞர் அதிமுக தான். அந்த பெருமை. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, மது வந்து நல்லது, சாராயம் நல்லதுன்னு நம்ம சொல்லலை. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்ததெல்லாம் 68 பேர் செத்து போனோம், எல்லாம் நடந்தது. ஆனால் மதுவில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ரொம்ப ஓவராக தண்ணி அடித்தான்னா டப்புன்னு அங்கேயே ஊந்துருவான். ஆமாம், முடிஞ்சிடும். அவன் எந்திரிச்சு அவனுக்கு முதல்ல இப்போ நடக்கிறதே கஷ்டம், வண்டி ஓட்டுறதே கஷ்டம். ஆனால் கஞ்சாவில் என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தெரியாது. அவன் கஞ்சா அடித்தான்னு தெரியாது, ஆக்டிவ் ஆக்கி விட்டுருவோம். ஹைப்பர் ஆக்டிவ். அது டொப்போமின் ஒரு டாக்ஸின் இருக்குது, ஒரு ஒரு கெமிக்கல் உள்ள நியூரான் டொப்போமின். இதை வந்து கூட ஓவர் ஆக்டிவாக போகும்போது அவனுக்கு அவன் மனசில் என்ன நினைக்கிறானோ அதுதான் எல்லாம் தெரியும். 2 வயசு குழந்தையும் ஒரே மாதிரி தான் தெரியும், 80 வயசு மூதாட்டியும் 60 வயசு மூதாட்டியும் ஒரே மாதிரி தான் தெரியும். கர்ப்பிணியை பார்த்தாலும் அவனுக்கு வந்து அந்த ஒரே மாதிரி தான் என்னன்னு தெரியும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், என்ன செய்கிறான்றது அவனுக்கே தெரியாது. அப்போ இந்த கஞ்சா போதை, இந்த கஞ்சா போதை இப்போ இல்லையா, முன்னால் இருந்ததே, அவர் பீரியடில் இருந்ததே, இவ்வளவு அதிகமாக இல்லை, இவ்வளவு சரளமாக இல்லை. பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு இல்லை. கஞ்சாவே வந்து இல்லாமல் இருந்தது மற்ற ஆட்சிகள்லாம் நம்ம சொல்ல. இதுக்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சியிலலாம் கூட அப்போ கூட இருந்தது, அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது. அதே போல் 10 மடங்கு பெருகி இருக்கு. அதுதான் இந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20 பேர் போன்ற கும்பல் வந்து ஒரு பள்ளி மாணவியை துரத்திக்கிட்டு வராங்க. பட்ட பகலில் வீடு வீடாக புகுந்து பெண்களை வந்து, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு ஜன்னல்லாம் உடைச்சு ஃபேனெல்லாம் அடித்து வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த அளவுக்கு ஆட சொல்லுது. யாராலையும் கேட்க முடியல பாருங்க. இதனால தான் பெண்களை, அது மட்டும் இல்லை, இப்போ 20 பேர் ஒரு கும்பலாக வரான்னா அங்கே உள்ள காவல்துறை, அந்த ஏதோ ஒரு காவல் நிலையம் இருக்குல்ல, அங்கே உள்ளவங்களோ அது ஏதோ ஒரு பெட்ரோலிங் வரணும், வரணும், ஒரு கண்ணில் படாதா, ஒரு போலீஸ்காரர் குறுக்க போக மாட்டாரா, அட்லீஸ்ட் 20 பேர் வரானுங்களே, ஒரு மாதிரியா இருக்கானுங்களே, என்ன கேட்டால் வந்து போலீஸ்காரன் 24 மணி நேரமும் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு தானங்க வச்சுருக்கோம், பார்க்க முடியுமா? சரி, ரைட்டு. நடந்ததுக்கப்புறம் போய் ராத்திரி அங்கே அந்த விளாத்தி குளத்தில் நடந்தது, ராத்திரி 10 மணிக்கு போனால் காலையில் வான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மகளிர் அங்கே போங்க, குளத்தூர்லேருந்து இதுக்கு அமுச்சு விட்டீங்க. அங்கே 4 மணி நேரம் வந்து உட்கார வச்சுட்டு அது கொண்டு அவங்க பொண்ணு யாரோடையா ஓடி போயிருக்கோம் அப்படின்னு அசிங்கமாக கேட்டு, அப்புறம் புகார் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எழுதி வாங்கி, மறுபடியும் வந்து இல்லை இது இங்கே இல்லை, அங்கே குளத்தூருக்கு போங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே வந்துச்சு. 6 நாள் ஆச்சு, இது வரைக்கும் பிடிக்க முடியல. தனிப்படையில் ஒன்றும் இல்லை. கேட்டால் நீங்கள் வட மாநிலத்தோட அதெல்லாம் வேணாம். குற்றவாளி அவனுக்கு என்ன கலரு, என்ன உயரம், நெட்டை குட்டை, கருப்பு சிவப்பு, இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. வட மாநிலம் உள்ளூர் இதெல்லாம் வித்தியாசம். குற்றவாளி பிடிச்சிருக்கணுமா இல்லையா? அதுதான் வந்து இந்த நிலைமையில் இளம் பெண்களை கவருவதற்காக திமுக அணினா, நம்ம துணை முதல்வர் நம்ம அவர் தலைமையில் இருக்காருன்னா சரி, நமக்கு புரியுது, அது அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. பட் இதை வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவன் வந்து வேறு விதமாக மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே ஊரில் ஒரு 20 பேர் ஒரு கும்பலாக துரத்திக்கிட்டு போகிறத வந்து தடுக்க முடியாத அளவுக்கு காவல்துறை இருக்குன்னா, இப்போ காவல்துறை இன்னும் பிஸியாக இருக்கும். தேர்தல் நேரம் ஏன் பிஸியாக இருக்கும்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பிஸியாக இருக்கும். நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். காவல்துறை பிஸியாக இருக்கும். காவல்துறை வண்டி, ஜீப்பு எல்லாமே பிஸியாக இருக்கும். வேன் எல்லாமே பிஸியாக இருக்கும். அதாவது தேர்தலை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்லுது. அதனால் வந்து இந்த நிலைமையில் இது வேறு தேவையான்னு பார்ப்போம். அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், பிஜேபி யூடியூபர்களை சேனல்களை காசு கொடுத்து வாங்கிவிட்டார்கள், ஆனால் என் தம்பி ராகுலை அவர்களால் காசு கொடுத்து வாங்க முடியவில்லை என்கிறாரே பிரியங்கா வதேரா. இல்லை, இலவசமாக காசு கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது நான் சொல்லலை. இந்த ஜோக்கு பதில் சொன்னது வந்து அசாம் முதல்வர் ஹேமந்த பிஸ்வா சர்மா இருக்காரு, அவரே வந்து அரசியல் ரீதியாக பதில் கொடுத்தாரு. உங்கள் தம்பியை யாரும் காசு கொடுத்தா, இலவசமாக கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க, காசு வேறு கொடுக்கணுமா, காசு வேறு கொடுப்பாங்களா அப்படின்ட்டாரு. அவரே பதில் சொல்லிட்டாரு. அந்த பதிலை மட்டும் நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், பாஜக கூட்டணிக்கு அடிபணிந்தால் விஜயின் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்கிறாரே திருமா. அவருக்கு சொந்த அனுபவம் இருக்குல்ல, அவர் திமுக போய் மாட்டிக்கிட்டு அந்த அனுபவத்தை சொல்றாரோ. கதவு எடுக்கல மாட்டின எலி மாதிரி அவர் வந்து இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் வெளியே போகிறேன்னு அப்பப்போ சொல்கிறதுக்கு தைரியமாக சொன்னால் மறுநாளே வந்து
போகிறதுனா நீங்கள் மட்டும்தான் போவீங்க, அதை நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரிலாம் வந்து அதாவது அவரோட பேண்ட் சட்டையெல்லாம் அங்கே தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வெளியே போவார்? அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவர் சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் ஒரு சொந்த அனுபவத்தில் விஜய்க்கு வந்து அவர் ஆலோசனை சொல்கிறார். இந்த மாதிரி யார் எந்த கட்சிக்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு சூன்யமான மாதிரி உங்களுக்கும் சூன்யமாயிடும். இன்னைக்கு பாருங்க, போன தடவை 6 சீட்டு, எனக்கு டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க 4 தானே ஜெயிச்சிங்க, 4 பத்தாதா அப்படின்னு எல்லாருக்கும் நான் பெரிய கூட்டணி ஆயிடுச்சு, நிறைய கட்சிகள் வந்திருக்கு, அதனால் எல்லாருக்கும் குறைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவன் கம்யூனிஸ்ட் வேறு தகராறு பண்ணிவிட்டு எங்களுக்கு குறைச்சி கொடுக்குறத ஒத்துக்க மாட்டோம், காங்கிரஸுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேமுதிகவுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே. ரெண்டாவது இப்போ இன்னைக்கு கம்யூனிஸ்டில் பேசியிருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் பேசிக்க 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆமாம், இல்லை என்ன பேசியிருக்காங்கன்னா, எங்களுக்கு என்னன்றதை விட தேமுதிக எவ்வளோன்னு சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க, அதை முதல்ல சொல்லுங்க. எங்களுக்கு சரி பண்ணி கைது போட்டு அப்புறம் போய் வெளியே அனௌன்ஸ் பண்ணுறது இந்த எங்களுக்கு இந்த, ஏன்னா அவங்க வந்து வாக்கு வங்கி கொஞ்சம் கம்மியாக, அவங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்னா கூட, அரசியல் ரீதியாக தேமுதிகலாம் வரதுக்கெல்லாம் முன்னாலேருந்து கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமாம், அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா 100 வருஷ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. சுதந்திர காலத்தில் எப்படி காங்கிரஸ் இருந்ததோ அந்த பீரியட்லேருந்து இருக்கிற கட்சி. அட்லீஸ்ட் விவரம் தெரியும் அவங்களுக்கு. வாக்கு வங்கி கம்மியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அண்ணன் திருமா கரெக்டாக தான் சொல்கிறாரு, எனக்கான கதி உங்களுக்கும் ஆயிட வேணாம், விஜய் அண்ணன் தம்பி பார்த்துங்கன்னு சொல்கிறாரு. ஆலோசனை சரியாக தான் இருக்குது. ஆலோசனை சரி. இப்போ விஜய் முடிவு எடுத்துட்டாரு, தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொல்லி எந்தெந்த தொகுதியெல்லாம் முதற்கொண்டு பேரில் வர ஆரம்பிச்சு. ஆமாம், நடுவில் வந்து ஏதோ அந்த ஷா இந்த ஷாவை பார்த்தாங்க, எங்கேயோ பாம்பேல பார்த்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எந்த ஷாவை பார்த்தாங்க நமக்கு தெரியல. அது அது நம்ம ஏதாவது பேச போனால் அவங்க எல்லோரும் பேப்பரில் போனதெல்லாம் போகிறாங்க, நம்ம பேசினா குடும்ப விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதும்பாங்க. விட்டு அது ஏதோ நம்ம அரசியலை மட்டும் பேசுவோம். யாரோ எந்த ஷாவையோ பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் அங்கே செட்டில் ஆகலை. ஏன்னு கேட்டால் அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் வந்து 150 சீட்டு குறைச்சில்லாமல் நின்னாதான் அதாவது அந்த 118 பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை பெறணும்னு நினைக்க. அது எல்லா கட்சியும் அப்படி தானே. திமுகவும் தான் அதிகாரத்தில் பங்குன்றதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதிமுகவும் ஒத்துக்க மாட்டேங்குது. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அதான் பேசியிருக்கோம், 2006-11 97 சீட்டு வாங்கினதுக்கப்புறமும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. 97 தான் வாங்கினாங்க 118க்கு. ஆனால் வந்து கலைஞர் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி 5 வருஷம் ஓட்டிட்டார், நல்லபடியாக ஓட்டிட்டார். ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி அரசுலாம் அடிக்கடி சொன்னால் கூட அதை தாண்டி ஓட்ட முடிஞ்சுது. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்க விரும்பல. ஸ்டாலின் எப்படி அதை விரும்பலையோ அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் அதை விரும்பலை. ரைட்டாக தப்பான அவங்களுடைய கண்ணோட்டம். அந்த வகையில் அவங்களுக்கு 150 கொடுத்து, விஜய்க்கு 50 கொடுத்து, பாமகக்கு ஏதோ ஒரு 20, 18-20 கொடுக்கணும், பாஜக கொடுக்கணும், அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது, இவ்வளவும் கொடுத்தா மொத்தம் 234 தானே. இந்த சூழ்நிலையில் அது செட்டில் ஆகாமல் விஜய் வந்து தனியாக நிற்கிறதா வராரு. இதெல்லாம் கூட அறிவிச்சுட்டாங்களே. ஆமாம், அப்போ விஜய் பெரம்பூர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், டி நகர் புஷி ஆனந்த் அவர்கள் போட்டிடுறாரு, வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா போட்டிடுறாரு. இல்லை அதெல்லாம் ரைட்டு. இப்போ நமக்கு கிடைத்த சில இதெல்லாம் ரைட்டு. அதாவது பின்னாலேயே அந்த ஐஏஎன்எஸ் இது வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்னு ஒரு நிறுவனம். ஆமாம் ஆமாம், கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு வந்து பீகாரில் வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கருத்து கணிப்பு வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பு சரியாக இருந்தது பீகாரில். அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பும் சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கருத்து கணிப்பும் தவறாக இருக்கலாம், இல்லை இந்த சூழ்நிலைக்கு சரியாக இருக்கலாம். நாளுக்கு நாள் அது ஒரு நாளைக்கு ஒரு புது டெவலப்மெண்ட் வரும்போது மாறலாம். இப்போ முந்தா நேற்று வந்த அந்த கருத்து கணிப்பில் 40% வாக்குகள் பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தலைமையில், 114லேருந்து 127 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க வெளியிட்டிருக்காங்க. 38% வந்து திமுக, 40% அதிமுக கூட்டணினா திமுக கூட்டணி 38%ன்றாங்க. ரொம்ப மார்ஜின் டஃப்பாக நிற்குது. 104லேருந்து 114 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு வந்து 14லேருந்து 15% ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
என்ன பண்ண ரைட்டு. ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக என்ன சொல்கிறோம், 8லேருந்து 12 சீட்டு வாங்குவார். அதான் 8லேருந்து 12% வாங்குவார். ரொம்ப அதிகமாக போனால் 15% வாங்குவார். ஆனால் அது எவ்வளோ தூரம் சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 15%ங்கிறது வந்து எந்த 2006ல் 8% தான் விஜயகாந்த் வாங்கினாரு. ஒரு சீட் அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு. அதுதான் சொல்கிறேன். ஆமாம், இது கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்ல முடியாது நம்மளால. இல்லை அது இல்லை அது எப்படின்னா சராசரியாக வந்து வாங்குறது வந்து 15% வாங்கலாம். ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து டாப்பில் வாங்கினா தானே. ஆமாம், இப்போ விஜய் நிற்கிறாருன்னா விஜய் நிற்கிற தொகுதியில் ஒரு கால் விஜயுடைய இதுக்கு வந்து வைக்கலாம். அவர் இப்போ அவர் எங்கே நின்னாலும் அவருக்கு எதிரில் வந்து திமுகலேருந்து தூத்துக்குடி ஜோயில் நிற்க வைக்க போகிறதா ஒரு வருது. அவர் வந்து இளைஞர் அணி அதை மாவட்ட செயலாளர் என்னமோ அவர் நமக்கு நண்பரும் கூட, அதாவது கட்சி சார்பற்ற வகையில் நமக்கு தெரியும். ஒரு இளைஞர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதனால் வந்து இப்போது ஜோயில் நிற்கிறதுனால ஜோயில் வந்து ஜெயிச்சுருவார் நம்ம அப்படி பேசலை. சொல்லணும் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இது அணிகள் பிரியுது. அந்த இடத்துல சீமானுடைய வாக்குகள் ஏதோ கொஞ்சம் பிரியும். ஒரு தொகுதியிலையும் இப்போ சீமானுடைய வாக்குகள் ஏதோ கொஞ்சம் இருக்கும், நாம் தமிழ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுகவில் யார் நிற்க வைக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி வரும்பொழுது வாக்குகள் சிதறும் பொழுது 4 முனை போட்டின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆமாம், இந்த 4 முனை போட்டியில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளவு சராசரி வாக்குகள்ங்கிறத விட எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்றது முக்கியம். அதில் தான் வந்து இப்போது அந்த சொல்லும்போது நாம் தமிழர் உட்பட மற்றவர்கள்லாம் வந்து 1லேருந்து 6% வாக்குகள்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்த வாக்குகளை சொல்லும்போது இந்த IANS மேட்ரிக்ஸ் இவங்க பீகாரில் சரியாக சொன்னாங்கன்றதுனால மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம், இவங்க சொல்லுது சரியாக இருக்கும்னு. அதே சமயத்தில் சி ஓட்டர் தலைவர் அவர் பேர் யஷ்வந்த் என்னமோ ஒரு பேர், ஒரு சின்னாவோ என்னமோ யஷ்வந்த் ஏதோ ஒரு பேர், அவர் அந்த சி ஓட்டர் அப்படின்னு ஒன்று, அது மிகப்பெரிய கருத்து கணிப்பு நிறுவனம் தேசிய அளவிலான. அவர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் ஆவார், வாக்கு சதவீதம் அவரும் இதே தான் சொல்கிறாரு, ஏறத்தாழ ஒரு 15% வாங்குவார். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கினா இல்லை 4 சீட்டு வாங்கினா ரொம்ப அதிகம். இப்படி தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து 30% ஓட்டு வாங்குவேன்னு சொன்னார். கடைசியில் 3% தான் வாங்கினார். ஒரு சீட்டு கூட எல்லா இடத்துலையும் டெபாசிட் போச்சு அப்படின்னு நேற்று பேசியிருக்கார். இப்போ உள்ள நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் 4 முனை போட்டி. அதிமுக ஒரு 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 எட்ஜில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த எட்ஜ் வந்து எந்த நேரமும் எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள நிலைமை. போக போக மாறலாம். இல்லை இனிமேல் விஜய் அந்த பெரம்பூரில் போட்டிக்கிறான்றது அந்த தொகுதி மட்டும் தனித்துவமாக தெரியுமோ இனி தேர்தல் முடிகிற வரைக்கும்? பெரம்பூர்னு ஆமாம், அது என்ன பெரம்பூர் அது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கிய தலைவர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்னு எல்லாருக்கும் அது பார்வை இருக்கும். அது மாதிரி எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அங்க நிற்பாரு. சீமான் காரைக்குடி இருக்கிறாரு. இப்ப இந்த 4 தொகுதியும் நிச்சயமா மக்கள் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தாண்டி நீங்க ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், அதாவது ஆர்வம் இருக்காதுன்னு சொல்லலை. விஜய் நிற்கிற இடத்துல இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் மற்ற இடத்துல இருக்கு. இல்லை, நம்ம போன லாஸ்ட் எபிசோட்ல பேசும்போது சொன்னோம் குளத்தூர்ல விஜய் போட்டி போட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி. இப்போ கிட்ட நெருக்கிட்டாரு பெரம்பூர், அது குளத்தூர் தான் அடுத்து. அது என்றைக்குமே வந்து அரசியல்வாதிகள் வந்து நம்ம மக்கள் நினைப்பதை விட அவர்கள் வந்து அதிகமாக புத்திசாலிகளா, அதனால தான் அரசியலுக்கு வர்றாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், புத்திசாலிகள் தான் அரசியலுக்கு வர்றாங்களா? புத்திசாலிகளாக இருப்பாங்க அவங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய நலம் சுயநலத்தை பொறுத்த வரைக்கும். பொதுநலனில் கோட்டை விட்டுறது. பொதுநலம் அப்படின்னா என்ன? ஓ சரி, அதனால் வந்து இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி 1-to-1 வந்து கட்சி தலைவர் வந்து எதிர்த்ததா சரித்திரமே இருக்காது. எங்கே வேணால் எடுத்துங்க. இது வந்து நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, இந்தியா முழுதும் எந்த மாநிலத்திலும் தேசிய அளவிலும் இப்போ மோடி நிற்கிறாருன்னா மோடியை எடுத்து ராகுல் காந்தி நிற்பாரா? ராகுல் காந்திக்கு எதிரில் யாரோ ஒரு ஸ்மிருதி இரானியை நிற்க வைப்பாங்க, அது நின்று மோடிக்கு எதிரில் வேறு யாரோ நிற்க வைப்பாங்க. அப்படி தான் வருவாங்களே தவிர இப்போ மோடியும் ராகுல் காந்தியும் ஒரு தொகுதியில் நிற்பாங்களா? ஒரே தொகுதியில் நிற்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்தியாவில் தெளிவாக இருக்கிறார். பேசும்போது மட்டும்தான் அப்படி நெத்திக்கு நெஞ்சுன்னு சொல்றது. போட்டின்னு வந்துட்டா கலந்து போட்டின்னு வரும்போது அவன் நீ அங்கே நின்றுக்க, நீ அங்கே ஜெயிச்சுக்க, நான் இங்கே நின்றுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அதுதான். அடுத்ததாக பழனியிலிருந்து குமார் கேட்கிறார், சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகி உள்ளாரே, அடுத்து என்ன நடக்கும்? அதாவது விஜய் அவர்கள்
இது பத்திரிகைகளில் வந்த தகவல். போன முறை அவர் 3 முறை அவர் வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஆமா. அது போயிட்டு 3வது முறை போயிட்டு வந்துட்டார். அது வந்து இப்போ சொல்லும்பொழுது செந்தில் பாலாஜி தான் வந்து குழப்பம் விளைவித்ததற்கு அவரும் அவருடைய ஆட்களும் தான் காரணம் என்று ஒரு போட்ட தகவல் விஜய் வந்து அந்த விசாரணையில் குறிப்பிட்டதாக பத்திரிகை தகவல்கள் சொல்லிட்டாங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு, ஏங்க அவங்க பேர் சொல்கிறாங்களே, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஏதோ உங்கள் அறக்கட்டளை போட்ட வாட்டர் பாட்டில்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க யாரோ, அப்புறம் அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து சிபிஐ விசாரணைன்னு வீடியோலாம் எடுத்திருப்பாங்க, அந்த வீடியோலாம் சீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த ஆட்கள்லாம் இதில் உங்கள் ஆள் அவங்களுக்கு தெரியாதா? செந்தில் பாலாஜியோ இல்லை திமுக ஆட்கள் வந்து அதில் கலந்துருந்தாங்கன்னா வீடியோவில் பார்த்தா சிபிஐ வந்து விசாரணையில் கண்டுபிடிச்சிருவாங்க இது யார் திமுக ஆள், யார் வந்து செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய ஆட்கள். அந்த மாதிரி யாராவது இருந்தார்கள் என்றால், இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை, அப்படி இருந்தார்கள் என்றால் இது உங்கள் ஆள் தானே, இல்லை இது உங்கள் ஆளா, ஏதோ ஒன்று கேட்கணும்ல, இதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில திமுக நபர்களும் வந்து அழைக்கப்படலாம் என்பது தான் நமக்கு கிடைக்கும் செய்தி. இவர் இல்லாமல், செந்தில் பாலாஜி இல்லாமல். உடனே நீங்கள் நினச்சிப்பீங்க, ஏங்க இது இவராக இருக்குமா, அன்பில் மகேஷாக இருக்குமா, அவர் என்னங்க பண்ணார், அவர் போய் வந்து விசிச்சு அழுதுட்டு வந்தார், அதுக்கெலாம் போய் கூப்பிடுவாங்களான்னு நம்ம அவரை மனசில் வச்சு சொல்லலை. வேறு யாராவது செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய திமுக நிர்வாகிகள், அடுத்த கட்ட நிர்வாகிகள், செந்தில் பாலாஜி மாதிரி சீனியராக, ஏன்னா வேறு யாரும் வந்து டைரெக்டாக கரூரில் வந்து திமுக செந்தில் பாலாஜியை தாண்டி யாரும் கிடையாது, அவர் தான். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து முதல்வருக்கு இணையாக அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு கரூரில் வந்து அவரை தாண்டி வேற யார் இருக்க போகிறோம்? யாராவது அப்படியே வந்து கூப்பிட்டா கூட செந்தில் பாலாஜியை ஒட்டி இருப்பவர்கள் யாரையாவது கூப்பிடலாம். அந்த வீடியோவில் இருக்காங்க, ஒரு திமுக ஆள் யாராவது இருக்காங்கன்னு நீங்கள், நீ ஏன்பா அங்கே போனேன் அப்படின்ற அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். அப்படி செந்தில் பாலாஜியை நோக்கி பிடி இருக்குகிறது என்று சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். இதை ஒட்டி மேலும் மேலும் வரக்கூடிய விஷயம். இல்லை, இது நம்ம மீடியாக்கள்ல பேசுவோம், செந்தில் பாலாஜியோட ஊருன்றதை மட்டும் அடிப்படையாக வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ விசாரணை வரைக்கும் அவர் போறாரு. இல்லை, அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை தகவல்கள் விஜய் வந்து சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். அதான் கேட்குறேன், எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கூப்பிட முடியாது இல்லை. அதுதான் சொல்கிறேன். விஜய் சில இந்த மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் விசாரணையில் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆதாரங்களை என்ன ஆதாரம் கொடுத்தாருன்னு விஜயும் சொல்ல போகிறது இல்லை, சிபிஐயும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் சிபிஐயில் கூப்பிடுவாங்க. நாளைக்கு ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் ஒரு வேறு ஏதோ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதனால் அதில் வர்ற செய்தி என்னென்னா, இந்த ஆதாரங்களை வைத்து செந்தில் பாலாஜியை ஒட்டி இருக்கக்கூடிய சில திமுக நிர்வாகிகளையும் சிபிஐ அந்த இது அனுப்பும், சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கும். நீ ஏன் அங்கே போன, இதெல்லாம் உங்கள் ஆளா, அது என்ன கேட்பான், அந்த ஆதாரத்தை பொறுத்து இருக்கு. செந்தில் பாலாஜியை நோக்கி பிடி இருக்கிறதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது அரசியல் வட்டாரத்தில். அது என்னது சிபிஐயாக சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது, அது சொன்னால் நமக்கு தெரியும். ஆமாம். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து ராஜபாண்டி கேட்கிறார், தமிழக மக்களை காப்பாற்றவே திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் கேட்டு பெற்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறாரே, என்ன அர்த்தம்? எப்படி மறுபடியும் சொல்லுங்க. அதாவது கூடுதல் தொகுதி வாங்கினதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவா, அவருடைய பாதுகாப்பு இருக்காங்க. ஆமாம், அவங்களை காப்பாற்றுறதுக்காக. காப்பாற்று என்ன 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு அந்த ஞாபகம் வருது, ஆட்டோ கரடியை திருப்பினா ஆட்டோ ஓடும், அதான் அந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் தொகுதி நாங்கள் எப்படிங்க பாதுகாப்பாக இருப்போம்? இல்லை, எனக்கு அர்த்தம் வேற மாதிரி தெரியுது. நம்ம யாரும் தப்பாக புரிஞ்சிடக்கூடாதேன்ற ஒரு கவலையில் சொல்கிறோம். அவர் செல்வ பெருந்தகை வந்து அவர் வந்து கம்யூனிஸ்டுகள் கேட்குறாங்க, அவங்க வந்து காங்கிரஸோடு அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு வேண்டியதை அவங்க கேட்கணும், முதல்வர் நல்ல உள்ளம் கொண்டவர், அதெல்லாம் நல்லா கொடுப்பாரு, ஏற்கனவே இவர் கொடுத்துருக்காரு போல இருக்கு சீட்டு நல்ல உள்ளம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைங்களாம் வந்து அந்த அந்த அங்கிள் நல்ல அங்கிள், அங்கே போனால் வெல்லம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெல்லம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இல்லை நல்ல அங்கிள்னு சொன்னாலே அதான் அர்த்தம். நல்ல உள்ளம் அப்படின்னா ஏதோ கொடுத்துருக்காரு சீட்டு, அது 28 சீட்டு கொடுத்துருப்பார் போல இருக்கு, அதை வச்சு சொல்கிறாரு 28 சீட். எங்கால ஸ்வீட்டுன்னு வளருது சார். இல்லை அது ஸ்வீட்டோ இல்லை சீட்டு ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு. நல்ல மனுஷன்,
கேட்டதை கொடுப்பவரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேளுங்க போய் எங்களை காமிச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அதிகமாக அது அப்போ கூட சொன்னார், போன தடவை கடந்த காலங்களில் எங்களுடைய வேதனையெல்லாம் வந்து நாங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ கூட உங்களுக்கு வேதனை தான், 28 சீட்டுக்கு முதல்ல நீங்கள் ஆள் பிடிக்கணுமே ஜெயிக்கிற மாதிரி. அவ்வளவு சாதாரணமாக வந்து காங்கிரஸ் ஒரு தனியாக தங்களுடைய செல்வாக்கில் மட்டும் ஜெயித்து விட முடியுமா? திமுக சீட்டு கொடுத்தா மட்டும் போதாது, ஆள் போடணும், எல்லாம் ஸ்வீட்டும் கொடுக்கணும், வேலையும் அடிமட்டத்தில் வேலையும் பார்க்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கும்? இல்லை சார் அது ஓகே. இந்த வாரத்துக்கு அதுதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அவர்களிருந்து அதிகமாக பெற்றது வந்து திமுகவிலிருந்து பொதுமக்களை தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக. அப்போது நீங்கள் கம்மியாக வாங்கி திமுகவிடம் அதிகமாக சீட்டு இருந்தால் மக்களுக்கு ஆபத்து என்று செல்வ பெருந்தகை மறைமுகமாக சொல்லுகிறாரோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. சந்தேகங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதான் வார்த்தை வந்து ஏன்னா இல்லைன்னா அப்படியே சொல்லணும். இப்போ நீ கேட்குறீங்க கூடுதலாக வாங்கினா தான் மக்களை காப்பாற்ற முடியும். ஆமாம், அதாவது அவங்க கிட்ட இருந்தா ஆபத்துங்க. அதனால நாங்க மேக்சிமம் அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிட்டோம், மக்களை காப்பாத்திட்டோம். நாங்க 25க்கு பதில் 28 வாங்கினாலும் 3 தொகுதி மக்களை நாங்க வந்து காப்பாத்திட்டோம். செல்வத்தா இருக்குல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சது இல்லை உங்களுக்கு? செல்வ பிறந்தகை சேம் சைடு கோல் அடிக்கிறாரு, அது தெரியுது. அது எதனாலன்னு தெரியல. இதுக்கும் ஏதாவது நீங்கள் வந்து உடனே அந்த வழக்குக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு அது தெரியல, நமக்கு தெரியல. அது மொத்தத்தில் மக்களை காப்பாற்ற நாங்கள் 28 வாங்கியிருக்கோம். 28 வாங்கி அவ்வளோதான். அதுக்கு ஆமாம், இந்த கடைசியாக அது காரணம் வந்து நம்ம மேலே போட்டாச்சு. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ மக்களை வந்து இப்போ ஒரு ஊர்லேயும் பண்ணணும் பாலியல் வன்முறையெல்லாம் பேசணும்ல. ஆமாம், இந்த மக்களை காப்பாற்ற இது வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கண்டனம் பண்ணியிருக்கா, இல்லை எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கா? நேற்றுக்கு முதல் நாள் பார்த்து சிலிண்டர் தூக்கி வச்சு தலையில் போனாரு நம்மளால. ஆமாம், திடீர்னு பார்த்தா அங்கே 2 கப்பல் வந்துருச்சு உள்ள ஆட்டோமேட்டிக்கா. ஆமாம், அது மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை கோயம்புத்தூரில் கூட 1000 சிலிண்டரை ஒருத்தர் வந்து பதுக்கி வச்சு அவரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன தமாஷா, இந்த சிலிண்டர் மேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு அதை அரசு அதிகாரியில் வச்சு சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு திமுக அரசு சொல்லுது. ஆனால் திமுக நேரத்து வந்து போராட்டம் வந்து 15ஆம் தேதி இன்னைக்கு போராட்டம் வந்து சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்காக. ஒன்று ஆமாம் தட்டுப்பாடுன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. அங்கே நீ மாநில அரசுன்ற வகையில் பேசும்போது தட்டுப்பாடு இல்லைன்னு பேசுறீங்க, திமுகன்ற கட்சி ரீதியாக பேசும்போது தட்டுப்பாடு இருக்குன்னு. ஒன்று ஆம் அல்லது இல்லை, இந்த 2 பக்கமும். அது எப்பவுமே திமுகவுடைய வாழ்க்கை தானே, எதிர்கட்சியாக இருக்கும் 2 பதில். ஆமாம், நீங்கள் ஒரே மேட்ரு வந்து விவசாயி, அப்போது ஏன்னா விவசாயிகளுக்கு தோள் கொடுப்போம் எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ விவசாயி இப்போ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா குண்டாஸில் தூக்கி உள்ளே போடுவாங்க. கூட இவர் பிஆர் பாண்டியன் இவர் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவது என்பது தற்கொலைக்கு சமமானது, திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு தூரம் திமுகவை இந்த தடவை நம்பிக்கை இழந்துட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இழந்துட்டோம், எங்களை குண்டாஸ்ல தூக்கி போடுறாங்க, விவசாயிகளோட நிலங்கள்லாம் ஆக்கிரமி, அதான் எல்லா குறைகளையும் சொல்லியிருக்காரு. இப்போ கூட வந்து இந்த டீசல் இந்த கேஸ் சிலிண்டரு பெட்ரோல் டீசல்லாம் வந்த உடனே திருவாரூரில் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் எந்த ஊர்? திருவாரூர் தமிழ்நாட்டின் தலைமை ஊர் இல்லையா? அங்கே 50,000 நெல் மூட்டை வந்து வண்டி எதுவும் இல்லாமல், அதாவது பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இல்லாமல், குடோனில் வந்து விவசாயிகளிலிருந்து எடுக்க முடியாமல், இல்லை எடுத்தாலும் அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியாமல் 50,000 மூட்டை தேங்கி கிடக்கு. இப்போ விவசாயிகள் கூட்டமைப்பு சங்க தலைவர் வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது வந்து தற்கொலைக்கு சமம்னு சொல்கிறாரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து லதா பிரியகுமார் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் ஈரான் தலைவர் காமினிக்காக போராடியவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்காகவோ பகல்காம் படுகொலைக்காகவோ போராடாதது தேச துரோகம் தானே? சரியாதான் கேட்குறாரு. கரெக்டு, கேட்குற கேள்வி கரெக்டு தான். இங்கே வந்து வேங்கை வயலுக்காகவும் போராடல, இங்கே நிறைய பாலியல் வன்முறைக்காக. நான் சொல்கிறது வந்து அந்த கூட்டணி கட்சியிலேயே இருக்கிறவங்க, இவங்க யாருமே அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கல. இவ்வளவு பாலியல் வன்முறை நடக்குது, திமுகவோட கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க யாராவது கேள்வி சும்மா ஒரு பெயருக்கு கூட எங்கேயோ ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் அப்படின்னு ஒரு பேசிட்டு போயிடுறாங்களே தவிர, இதுவே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா, எதிர்கட்சி கூட்டணி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இதில் வந்து கமேனியை வந்து ரைட்டுன்னு நம்ம சொல்லலை, ஏற்கனவே நம்ம பேசினது தான்.
ட்ரம்ப் வார் பண்ணுறதும் சரின்னு நம்ம பேசலை. ரெண்டு பக்கமும் வந்து ஏதோ வேறு சில மோட்டிவை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரிலாம் அடிக்கிறாங்க. ரெண்டுமே தவறுன்னு தான் சொல்கிறோம். ஆமாம், இரு சாராருமே கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் குழந்தைகள் மருத்துவமனைகள்லாம் வந்து பள்ளிகள் மருத்துவமனைகள் இங்கெல்லாம் வந்து வீடுகளில் வந்து குண்டு போடுறது. போறனா சண்டை போடுங்க, நேரம் போய் ராணுவம் இதுக்காக தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் அவனும் ராணுவம் வச்சுருக்காங்க, ராணுவ வீரர்னு சேரும்போதே அவன் இதுக்காக தான் வந்து சேர்றான். பொதுமக்கள், குழந்தைகள், நோயாளிகள், பெண்கள், இப்படி அவங்கள வந்து திடீர்னு குண்டு நம்ம மன்னர்கள் அப்படி போர் போட்டாங்க. 2 வெட்ட வேலையில் போய் 2 பேரும் போர் போடுவாங்க. 2 வீரர்கள் எல்லாம் அவ்வளோதானே. வெல்றவங்க அந்த நாட்டை ஆக்குபை பண்ணி போகிறாங்க. அப்படி போய் சண்டை போடு, அந்த மாதிரி போடு. இந்த மாதிரி ஒரு போர் வந்து நாசகார போர். இது ரெண்டு தரப்பும் வந்து தவறுன்னு தான் நம்ம சொல்றோம். இதுல கமேனி அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்கு ஒரு மத ரீதி. இப்ப பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து எங்களுடைய பொதுமக்கள் மீது வந்து போட்டாங்க. யார் போட்டாங்க? ஈரான். ரெண்டு பேரும் அவங்க ஷியா, இவங்க சன்னி, அது ஏற்கனவே பேசிட்டோம். ஆனாலும் இஸ்லாமியர்கள். ஸோ அப்போ அந்த அரசியலுக்குள்ள இது ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த அரசியல் நிறைய அதில் நூடுல் சிக்கல்கள்லாம் இருக்கு. இது வெறும் மத அரசியல் மட்டும் இல்லை, அதை தாண்டி சில சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த வகையில் வந்து இந்த அம்மா பேசியிருக்காங்க, அவங்க இந்த சோஃபியா குரேஷி கூட பேசியிருக்காங்க. அந்த அம்மா அவங்க வந்து அந்த கடந்த போரும்போது அந்த ஆபரேஷன் சிந்து அந்த இதெல்லாம் வரும்போது தலைமை தாங்கி அவங்க தான் ஸ்போக்ஸ் பர்சனாக. அந்த 2 பெண்கள் இவங்க ஒருத்தர் அவங்க சொல்லியிருக்காங்க, என் கமேனிக்கு ஆதரவாக வந்து அதாவது அவர் இறந்துட்டார், நீங்கள் போராட்டம் பண்ணுறவங்கலாம் அரசு எங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் இனிமேல் வாழ்க்கையில் போராட்டம்னா என்னன்னே வந்து அதை மறந்து போகிற அளவுக்கு நாங்கள் செய்வோம். அவங்களும் ஒரு இஸ்லாமியர் பெண் ரெண்டும். அதை பாருங்க, அவங்க பேசின பேச்சு தான் அந்த திருச்சல் ஒரு இதை மரியாதையை கொடுக்குது இல்லையா அவங்க பேர்ல. ஏன்னா அப்போ நம்ம வந்து சும்மா வந்து ஒரு மதம்ன்றதுக்காக அவங்கள வந்து உடனே குறை சொல்லுது அப்படின்னு இல்லாமல் நம்ம சொல்ற மாதிரி எல்லா மதத்திலும் எல்லா ஜாதியிலும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இல்லை. போராடிய அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். இதை சொல்லக்கூடியவரும் ஒரு இஸ்லாமியர் தான். ஸோ அப்போ வந்து யார் நல்லவர்? தேசப்பற்று கொண்டவர், தேசப்பற்று கொண்டவர். யாரு தேச துரோகின்றதை அவங்கவுங்க பேச்சில் வெளிப்படுது. இதுல அந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியுது, நம்மளால ஈஸியா தெளிவா தெரியுது. ஆதங்கத்தை பாத்தீங்களா சார்? அவங்க சொல்லும் போது இங்க எத்தனை பேர் சாகும்போது இந்த போராட்டத்துக்கு நீங்க முன்னெடுக்கல, எங்கேயோ நடக்கும்போது இப்ப அதான் கேட்டாங்க. பகல்காம்ல வந்து பொதுமக்கள் இறந்து போனாங்க, மதத்தை தாண்டி பொதுமக்கள் இறந்து போனாங்க, அப்பாவி சுற்றுலா பயணிகள். அப்புறம் இந்திய ராணுவம் வந்து அந்த ராணுவ எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அப்பெல்லாம் வருத்தம் தெரிவி போராட்டம் பண்ணாதவங்க எங்கேயோ இருக்கிற ஒரு காமேனி. நான் என்ன சொல்றேன், காமேனி மட்டும் இல்லை, இப்ப நெத்தனியாகு வந்து திடீர்னு காணுன்றாங்க. அவரு வந்து நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ வந்து ஆர்டிபிஷியல் செயற்கை நுட்பத்துல வந்ததுன்னு ஒரு செய்தி இருக்கு. அவர் இப்ப இருக்காரா இல்லையா ஒன்றும் தெரியல. நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் கமேனி இல்லை, அந்த பக்கம் நெத்தனியாகு இருக்காரா இல்லையா தெரியல. இது அவங்க அந்த போர்னு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். இதுல ஒரு கருத்து சொல்லணும்னா நீ கருத்தை கூட சொல்லு, கண்டனம் தெரிவிக்கிறேன், கண்டனம் தெரிவி, கருத்து சொல்லணுமா சொல்லுங்க, அதான் தெரிவிச்சு. நீ ரோட்ல இறங்கி போராடி இந்த நாட்டுக்கு நீ ஏன் தேவையில்லாத ஒரு இடத்துல கொடுக்குற? இல்ல அது மட்டும் இல்ல, அதெல்லாம் போராடினாங்க. திருமங்கலக்குடியில் ஒருத்தர் வந்து, நான் வேற ஒரு நிகழ்வுல கூட பேசினேன், திருமங்கலக்குடின்னு கும்போணம் பக்கத்துல, அங்கே விடுதலை சிறுத்தை இதில் வந்து அமுதன் முன்னால் கூட அவர் வந்து பிரதமரை மோசமாக பேசி 2 இடத்துல பேசினார் முன்னால். அது அமுதன் துரையரசன் நம்ம பேர். அவர் வந்து என்ன பேசுகிறாரு, பிரதமரை வந்து அதாவது ஈரானில் நடக்கிறத கண்டிக்கல. கண்டிச்சா இவங்க கொண்டு போடுவாங்கயா, எதுக்கு பண்டிகை? சரி, அவங்கள கண்டிச்சா இவங்க கொண்டு போடுவாங்கயா. நம்ம ரெண்டுத்துக்கும் இல்லாமல் பொதுவாக இருந்து ஈரானோடய நட்பாக இருக்கும். அவன் எண்ணெய் அனுப்புகிற ஆர்மூஸில் நம்மளை அனுப்பிச்சி விட்றான் கப்பலை. ஆமாம், அமெரிக்கா இஸ்ரேலோடையும் நட்பாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ரஷ்யாவோட ஏற்கனவே நட்பாக இருக்கும். நமக்கு இப்போ என்ன பற்றாக்குறைன்னா அவன் வந்து நான் உனக்கு கிரெடிட்டில் தரேன், டிஸ்கவுண்ட்டில் தரேன், ஏதோ தர்றாங்கிறான். அட்லீஸ்ட் இப்போ தர்றானே, தர்றதே பெரிய விஷயம். இப்படி நம்ம சீனாவோடையும் பேலன்ஸ் பண்ணி இப்படி இருக்கிறது உலகத்தில் வந்து அநேகமாக இப்படி சமாளிக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. அதற்கு காரணம் பிரதமர் மோடி மற்ற ஜெய்சங்கர் இவர்களுடைய அந்த ராஜதந்திரம். நீங்க அதை முடிஞ்சா பாராட்டுங்க, இல்லைன்னா இல்லை இந்த வார்த்தையை முதல்ல தவறுன்னு நான் சொல்றேன். ஏன் சார் கண்டிக்கணும்? இவங்க சொல்லுவாங்க நியாயத்தை சொல்லுவாங்க, அவங்களும் நியாயத்தை சொல்லுவாங்க. நீங்க போய் இடையில யாரை கண்டிப்பீங்க? நீங்க யாரு? நீங்க சமாதானப்படுத்தலாம், 2 பக்கம் போற நிப்பாட்டுறதுக்கு பேசலாம். அதுதான் சொல்ல வர்றேன்.
நேற்றா முந்தானத்தோ மேற்கு மாம்பலத்தில் அவங்க உமா ஆனந்தன் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. ஒரே சென்னை பூரா பாஜகவுக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் தான் அவங்க. ரைட்டு. அவங்க இப்போ ஒருங்கிணைத்து அங்கே மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து சாதாரண மக்கள், எந்த கட்சி சாராத ஒரு பொதுவான மக்கள் வந்து போராட்டம் பண்ணல, கூட்டு பிரார்த்தனை. அது கூட வந்து ஈரானுக்கு எதிராகவோ இல்லை இஸ்ரேலுக்கு எதிராகவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இந்த போர் பெருசாகக்கூடாது, போர் ரொம்ப பெருசாக உலக போர் ஆச்சுன்னா எல்லா நாடும் இந்தியா உட்பட தமிழ்நாடு உட்பட பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆமாம், இல்லை வேறு விதத்தில் பாதிக்கப்படலாம், விலைவாசி அதிகமாகிடும், அதான் பொருளாதாரம், இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், இல்லை எல்லா விதங்களையும் பாதிக்கும். உலகத்தில் போர் வந்ததுன்னா அது பல ரூபங்கள்லேயும் வந்து ஒரு நாட்டையும் பாதிக்கும். போரில் ஈடுபடுற நாடுகளை பாதிக்கிறதுன்றது அது தனி, ஈடுபடாத நாட்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிப்பு இருக்கும். அதனால் போர் வந்து நின்று உலகம் வந்து சமாதானமாக இருக்கணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணதுக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணி, என்ன அந்த அம்மா பாஜகவில் கவுன்சிலராக இருக்காங்க, ஏற்பாடு பண்ணால் ஒரு 100 பேர் வருவானா இந்த பிரார்த்தனைக்கு, இல்லை 200 பேர் வருவாங்க. அதை தடுத்து நிறுத்தி 1000 பேர் போலீஸ், 100 பேரோ 200 பேர் வரக்கூடிய இடத்துக்கு 1000 பேர். கடைசியில் அவங்க வந்து அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து போலீஸ் எல்லாம் வந்தவுடனே பார்த்த உடனே எதுக்கு அனாவசியமாக வம்புன்னு பேசாமல் இருந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து இருந்தால் கைது பண்ண போகிறாங்கன்னு அது எங்கேயோ எஸ்கேப் ஆகிடுச்சு, அது கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 நாள் பொறுத்து வரும். நீங்கள் போராட்டம், அவங்க போராட்டமே பண்ணலை, கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அதை தடுக்கிறதுக்கு 1000 போலீஸு. திருமங்கலக்குடியில் வந்து அந்த துரை அமுதன்றவர் வந்து பேசுகிறாரு, அமுதன் துரையரசன்னு விசிக, போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. கமேனியை வந்து கொலை பண்ணது வந்து கன்னடம் பண்ணாத பிரதமர் மோடி நாய், நரமாமிசம் வெறியன், நரமாமிச வெறியன், பாசிச பயங்கரவாதி. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு ஒரு பிடிச்ச பிரதமராக இருக்கலாம், பிடிச்ச முதல்வராக இருக்கலாம், வேண்டியவராக இருக்கலாம், முதல்வரோ பிரதமரோ எந்த ஒரு அவங்க அந்த பதவிக்கு தகுதி ஆயிட்டாங்க. ஆமாம், இப்போ மன்மோகன் சிங் இருந்தார். மன்மோகன் சிங் அப்படின்னா அதனால் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு புத்தக வெளியீட்டு மேடையில் நான் ஒரு புத்தகம் ஒன்று யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதுகிற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை என்னுடைய பதிப்பகத்தில் வெளியிடுறோம். அதுக்காக ஒரு பேச்சாளர், அவருடைய பெயர் வேண்டியதில்லை, அவரை பேச கூப்பிட்டோம். அவர் கொஞ்சம் தடாபுடான்னு பேசுகிறவர். அவர் என்ன பண்ணிட்டார், அப்போது காங்கிரஸ் ஆட்சி, நான் சொல்கிறது யூபிஏ ஆட்சி, 2வது மன்மோகன் சிங், முட்டாள் மன்மோகன் சிங் அப்படின்னு மேடையில் பேசுகிறார். நான் மேடையிலிருந்து புத்தக கண்காட்சியில், சென்னை புத்தக கண்காட்சியில் நான் மேடையில், ஏன்னா பதிப்பகங்கார முறையில் நான் மேடையில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணேன், டக்குன்னு இறங்கி மேடையிலேருந்து கீழே போயிட்டேன். அப்புறம் வந்து அதெல்லாம் விழா முடிஞ்ச உடனே கேட்டார் அவர், என்ன நீங்கள், இல்லை நீங்கள் பேசுனது தப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு கூட மன்மோகன் சிங் பேரில் வந்து இவ்வளவு பெரிய பொருளாதார மேதை, ஆனால் வந்து ஏன் ஒரு டம்மியாக செயல்படுறாரு, ஒரு கைப்பாவையாக செயல்படுறாருன்னு வருத்தம் இருக்குது, விமர்சனம் இருக்குது. ஆனால் அவர் நமது நாட்டின் பிரதமர். முட்டாள் மன்மோகன் சிங் என்று நீங்கள் சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அது முட்டாள்னு சொல்கிறது சமமாக போயிடும். நான் வந்து அங்கே மைக்கில் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்த விரும்பலை, ஆனால் உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக நான் இறங்கி கீழே வந்துட்டேன். இது நம்ம வந்து எல்லாரும் நான் தான் கடைப்பிடிக்கணும், எல்லாரும் கடைப்பிடிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை நாய் என்று சொல்லும்பொழுது காவல்துறை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு? அங்கே ஒன்றும் பண்ணல. மேற்கு மாம்பலத்தில் வந்து சென்னையில் வந்து கூட்டு பிரார்த்தனைன்னா உடனே 1000 போலீஸா? இந்த 1000 போலீஸ் இங்கே இந்த மாதிரி தான் வரும்போது தான் அப்புறம் நீங்கள் வந்து விளாத்தி குளத்துலேயும் குளத்தூர்லேயும் வந்து போய் கேட்டால், நைட்டில் 10 மணிக்கு கேட்டால் காலையில் வாங்க, ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த காவல்துறை வந்து அங்கே ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆமாம், அது எப்படி இருக்கும் ஸ்ட்ரென்த்து? இதெல்லாம் வேண்டாத வேலைகள்லாம் வந்துருச்சு இல்லை, இதுதான் வந்து நடக்குது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு என்னென்னா, இப்போ தான் வந்து இருக்கிறாங்க இல்லையா, இதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு ஆளுங்கட்சி சார்பாக. இந்த ஆளுங்கட்சி சார்பாக அது சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம நடிகர் கட்சியிலேருந்து அவர் அர்ஜுனன் அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு சும்மா இல்லாமல் கிளப்பி விட்டார். இவர் வந்து அவர் பேர் என்ன, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து அதற்கான மன வலிமை இல்லை அவருக்கு. ஆனாலும் அப்புறம் வராமல் போயிட்டார்.
ஆனால் எங்கள் தலைவருக்கு மன வலிமை இருக்குது. ஆனால் தான் அவர் இறங்கி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன வலிமை இல்லை. ஆமாம், அன்றைக்கு சிங்கப்பெண்கள் ஜெயலலிதாவையே எதிர்த்து நின்று பேசினவருக்கு மன வலிமை இல்லை. மன வலிமை இல்லை, எதிர்த்து குரல் கொடுத்தாரு, அவருக்கு மன வலிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசியிருக்காரு. அதுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் அரசியலில் வந்து எங்கள் தலைவரை வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து இழுக்கக்கூடாது, இழுத்துருக்கீங்க. ஆனாலும் வந்து விஜய்க்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம், விஜய்க்கு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று பிரச்சாரமும் செய்வோம், ஓட்டும் போட மாட்டோம். இப்படி ஒரு ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு வந்திருக்கு. இப்போது ரஜினி வந்து தீவிர அரசியல் இல்லை, ஆனால் வந்து அப்பப்போ ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாரு. அதுவும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ கூட அந்த ஸ்டாலின் தொடரட்டும் திமுக வெல்லட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று, அது அந்த பாட்டை வந்து அது பாட்டுன்றது மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் வச்சு அது ஒரு இது மாதிரி ஒரு பாட்டு. நடுவில் வந்து கமலஹாசன் பேசுகிறாரு, ரஜினிகாந்த் பேசுகிறாரு. கமலஹாசனாவது அரசியலில் இருக்கார், ஒரு கட்சி வச்சுருக்காரு, திமுக கூட்டணியிலேயே இருக்கார். இவரை ஏன் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டாங்க, அவர் ஏன் பேசுகிறாரு? ரஜினிக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பேஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கும். அவர் வந்து ஏதோ எச்ராஜாவை போய் உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்தார் முதல்வர், அப்படிப்பட்ட மனிதாபிமானம் உள்ளவர், எதிர்பக்கம் இருந்தாலும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் இந்த பாட்டுக்கு நடுவில் வருது, அந்த மாரி செல்வராஜ் இயக்குனதில். இப்போ என்ன பேச்சு அடிபடுதுன்னா, விஜய் பக்கத்துலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய் தரப்புலேருந்து ரஜினி வந்து அது பேசினதே போய் அந்த பாட்டில் நடுவில் பேசினதுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 100 ஸ்வீட் பாக்ஸு? 100 100 ஓகே ஸ்வீட் பாக்ஸு கொடுக்கப்பட்டது, அதனால் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் அங்கே பேசுகிறாங்க. கமலஹாசனுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவருக்கு கொடுத்தாங்க, பட் இவ்வளோ கொடுக்கல, கம்மியாக, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எம்பிலாம் கொடுத்துருக்கோம், பட் நம்ம கூட்டணியில் இருக்கார். ரஜினி அப்படி இல்லையே, பொது மனிதர். அவர் வாங்கினாங்களா தெரியாது. ஆனால் இப்போ வந்து விஜய் கட்சியிலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு எதிராக ரஜினி ரசிகர்களை தூண்டி விடுவதே திமுக தான் அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் சூடாகும் பொழுது இந்த பரபரப்பு வருகிறது. அவர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அந்த பாடலில் நடுவில் அவர் வந்திருக்காரு. கமலஹாசன் அரசியலில் இருக்கார், அவர் வந்தார். இவர் அரசியலில் இல்லாத போது எதுக்கு வந்தார், எப்படி பேசினார், ஏன் பேசினார் தெரியல. இவர் அர்ஜுனா அவர்களும் என்ன பண்ணார், அதான் ஆதவ அர்ஜுனா, அவர் வந்து அவர் மன வலிமை இல்லாதவர்னு அவர் வம்புக்கு ஏன் போனார் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் என்னங்கிறது, இந்த ஸ்வீட் பாக்ஸ் உண்டா இல்லையா, திமுக தூண்டி விடுதா, இதுதான் காதோடு நம்ம வந்து இன்னைக்கு சொல்கிற விஷயம். ஆனால் 100 ஸ்வீட் பாக்ஸ் வந்து ரஜினிக்கு ஆஃபர் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. விஜய் தரப்பிலிருந்து அவருடைய ஆட்கள் சொல்கிறது வந்து அவர் அதை வாங்கிட்டு தான் சொன்னார். அது வாங்கினாரா இல்லையா அவர் விஷயம். கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் உள்ள ரகசியம் அது தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சர்ச்சை வந்த உடனே இப்படி ஒரு குற்றச்சாட்டு, இப்படி ஒரு பேச்சுகள் வெளியாகி இருக்கு. ஓகே சார், இன்று காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.